அனைவருக்கும் வணக்கம். இப்போ யூனிட் எக்ஸசைஸ் 6th ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ப்ரூவ் தட் காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா 0ன்னு சொல்லணும். இந்த சப்டிவிஷன் 1 காட் ஸ்கொயர் இதே தான். இதில் என்ன பண்ணணும்னா, இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்குங்க, சைன் ஏ மைனஸ் 1 இருக்குது. இங்கே 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ இருக்குது, ஆனால் சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 இருக்குது. அப்போ முதல்ல இது எல்லாமே ஒரே மாதிரி மாற்றிக்கணும். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் முதல்ல அப்படி எழுதிக்கங்க. ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ. இதை ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இடையில மைனஸ் இருக்கனால மைனஸை வெளியில் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் முன்னாடி வரும். மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ பை இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு பேஸும் எல்சியம் எடுக்கணும். சரிங்களா? இதில் முதல்ல என்ன பண்ணணும்னா 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்குது, சைன் ஏ மைனஸ் 1 இருக்குது. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இடையில மைனஸ் இருக்கனால முன்னாடி ஒரு மைனஸ் வந்துடணும். சரிங்களா? இப்போ பெருக்கி பார்த்தா மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் ஏ இருக்குது. அப்போ இது வந்து ப்ளஸில் இருக்கனால இன்டர்சேஞ்ச் பண்ண ஒன்றும் இல்லை. இது ஒன்று தான் இங்கே செய்ய வேண்டிய வேலை. இப்போ இதே மாதிரி இப்போ எல்சியம் எடுத்தால் போதும். இரண்டுக்கு கீழே உள்ளது பெருக்கணும், இதை கிராஸ் பண்ணணும், இதை கிராஸ் பண்ணணும். எல்சியம் எடுங்க. 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1. இந்த ப்ராக்கெட்டை அப்படி இங்கே பெருக்கணும், இந்த ப்ராக்கெட்டை இங்கே அப்படி பெருக்கணும். அப்போ காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 இது இங்கே வரும் இல்லையா பெருக்கும்போது. அப்போ சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ இது இங்கே வரணும் இல்லையா, 1 ப்ளஸ் சைன் ஏ ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் ஏ சீக் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்ததுக்கும் ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி, இது ஏ ப்ளஸ் பிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா இங்கே 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபுல் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா சீக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ இங்கே இது அங்கே கொண்டு போயிட்டேன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படின்னு எழுதலாம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரிகனாமெட்ரியில் ஃபார்முலாஸ் இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் ஏ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1 இது இருக்கு இல்லையா, சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1 பொதுவாக டேன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இந்த இருக்கு இல்லையா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சீக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அதாவது காட் தீட்டா சீக்குவல் டு 1 பை டேன் தீட்டா, இல்லாட்டி டேன் தீட்டா சீக்குவல் டு காட் தீட்டா 1 பை காட் தீட்டா. இதில் இங்கே கொண்டு போனால் அதே ஃபார்முலா. இதை ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் டேன் தீட்டா சீக்குவல் 1 பை காட் எழுதலாம். அதே மாதிரி சீக்கண்ட் தீட்டா அப்படிங்கிறத 1 பை காஸ் தீட்டா, இல்லாட்டி காஸ் தீட்டா இதை அங்கே கொண்டு போய்ட்டு அது அங்கே எழுதணும் 1 பை சீக்கண்ட் தீட்டா. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன்னா காட் ஸ்கொயர் இதை மாற்றி விடுங்க, அடுத்து இதை மாற்றி விடுங்க, ஏதாவது ஒன்று மட்டும் மாற்றி விடுங்க. அப்போ காட் ஸ்கொயருக்கு பதில் எழுதலாம்னா 1 பை டேன் ஸ்கொயர் ஏ, இந்த டேன் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கணும், மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயருக்கு இந்த இருக்குல்ல இது ரெண்டும், சீக்கண்ட் ஸ்கொயருக்கு 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி எழுதுங்க 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ ப்ளஸ் 1 ரெண்டு அடிச்சிடலாமா. அப்போ என்ன வரும் 1
இது ரெண்டு எடுத்துடலாமா 1 பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி வரும் சரிங்களா. அப்போ 1 மைனஸ் 1 என்னது 0 பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி எழுதணும். இப்போ 0 பை எனிதிங் என்னது 0. இப்போ செகண்ட் சப்டிஷனில் ப்ரூவ் தட் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 divided by tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. இதை என்ன பண்ணுவாங்கன்னா tan ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் இதையும் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் ரொம்ப லென்த்தியாக வரும். அதை விட ஷார்ட்டாக ஈஸியாக அழகாக நீட்டாக எப்படி பண்ணிடலான்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் இல்லையா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ன்னு எடுத்திருக்கேன். இந்த ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ tan ஸ்கொயருக்கு பொதுவாக என்ன எழுதலாம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எழுதலாமா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதிட்டேன். இதுக்கு பொதுவாக இங்கே ஒரு மைனஸ் போட்டு இந்த 1 எழுதணும் இல்லையா மைனஸ் 1 புரியுதுங்களா. இந்த tan ஸ்கொயருக்கு தான் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இந்த இருக்குல்லையா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒன்று தான் 1 ப்ளஸ் tan ஸ்கொயருக்கு பொதுவாக என்ன பண்ணுவோம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன வந்திருக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ன்னு வந்திருக்கு. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 மைனஸ் 2 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ தனித்தனியாக பிரிச்சலாமா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இது பை இது மைனஸ் இது பை இது எழுதலாம். இதை அடிச்சிட்டா 1 மைனஸ் 2 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் காஸ் தீட்டா சீக்வல் டு 1 பை சீக்கன் தீட்டா அப்படி எழுதலாம். காஸ் தீட்டா சீக்வல் டு 1 பை சீக்கன் தீட்டா. அப்போ 1 பை சீக்கன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தானே. அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு இது 1 பை சீக்கன் ஸ்கொயர் தானே. இது 1 பை சீக்கன் ஸ்கொயருக்கு பொதுவாக என்ன எழுதலாம் 1 பை சீக்கன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ப்ரூஃப் பண்ண வேண்டியது 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதாவது 1 மைனஸ் 2 பை சீக்கன் ஸ்கொயர் இருக்கும். இப்போ 2 பை சீக்கன் ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 1 பை சீக்கன் ஸ்கொயர்னு அர்த்தம். இப்போ 1 பை சீக்கன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர். இப்போ 1 பை சீக்கன் ஸ்கொயர் பொதுவாக என்ன பண்ணிட்டு காஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டு அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்துடுச்சு. இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் சரியா. சைன் காஸ் போட்டு செய்கிறத விட இப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். சைன் காஸ் போட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.